சரி நண்பர்களே, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஆட்சி பெற்ற நிலையிலையோ அல்லது சுயசாரம் பெற்ற நிலையிலையோ சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த கிரகமானது பெரும்பாலும் பாசிட்டிவாகவே வேலை செய்யும். அதாவது அந்தந்த கிரகங்களுடைய தன்மைகள் மற்றும் குணாதிசயங்களுக்கு ஏற்ப முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு பாசிட்டிவான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த வகையில இப்போ முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு அடுத்த 8 மாத காலங்களுக்கு மிதுன ராசியில தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. அதாவது முதல் 4 மாத காலங்கள் சுயசாரத்துல நேர்கதியில சஞ்சாரம் செய்யும். அடுத்த 4 மாத காலங்கள் தன்னுடைய சுயசாரத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்வாங்க. ஆக குருவானது அடுத்த 8 மாத காலங்களுக்கு சுயசாரத்துல இருக்கு. ஆக ஒரு சுப கிரகமானது சுயசாரத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் அந்த கிரகத்தால முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை கொண்டு வரும். சமீபகாலமாகவே பெரும்பாலான கிரக அமைப்புகள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் இருக்கு. இந்த வருட ஆரம்பத்திலேயே பொது பலன்களை கொஞ்சம் சொல்லி இருப்போம். பெரும்பாலும் இந்த வருடமானதே கொஞ்சம் மந்த நிலைகள்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ மிச்சம் இருக்கிற இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட நிலைகள்லையும் சில கிரக அமைப்புகள் கொஞ்சம் நல்ல நிலையில வேலை செய்யும். இதைத்தான் ஜோதிடத்துல ஒரு கதவு அடைத்தால் மறு கதவு திறக்கும்னு சொல்றது. அதனால இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சில காலங்களுக்கு, சில மாத காலங்களுக்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து கொண்டிருந்தாலும் கூட துன்பத்திலும் இன்பங்கிற மாதிரி நல்ல விஷயங்களும் உடன் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதற்கு பெரும்பாலும் இந்த குருனுடைய அமைப்பு சாதகமான நிலைகள்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இந்த குருவானது உங்களுடைய ராசி நிலைகளுக்கு ஏற்ப என்ன மாதிரியான சுப பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சமீபகால கிரக அமைப்புகளின்படி பார்க்கும் பொழுது இந்த வருட கிரகங்களுடைய அமைப்புகள் பெருசா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது. மாத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளுக்கு ஏற்பதான் நன்மை தீமைகளை அவங்க பார்த்து வர்றாங்க. இந்த வருட கிரகங்கள் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் ஷேர்ல தான் போய்கிட்டு இருக்கும். ஆனா அது பெருசா தீமைகளை செய்யறது இல்லை. ஆனா அது நெகட்டிவ் ஷேர்ல தான் வேலை செய்யுது. கன்னிராசிக்காரங்களுடைய நிலை சமீப காலங்கள்ல கணிசமாக ஏதாவது ஒரு தொகைகளை இழந்து கொண்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில விரைய செலவு அப்படிங்கிறது தேடி வரும். 10 ரூபா எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலே இது முடியாது. எதுலையோ சம்பாதிச்சது எதுலையோ போகுது அப்படிங்கிற மாதிரி கண்ணுக்கே தெரியாம சற்றும் எதிர்பார்க்காத வகையில கணிசமாக தொகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே வருவாங்க. பொருளாதார நிலை அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கு. ஆனா அதுல நிலைப்புத்தன்மை இல்லாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். சரி, இது பொருளாதார நிலைகளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொதுவான விஷயங்களையும் நீங்க எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு வகையில் ஒரு கணிசமான விஷயங்கள் கரைந்து கொண்டே இருப்பதை பார்க்கலாம். எதுவும் பெருசா எதுவும் கை கொடுக்க மாட்டேங்குது, இதெல்லாம் கைவிட்டு போற மாதிரியே இருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பெரும்பாலும் இந்த வருட கிரகங்களுடைய நிலைகளாக ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தான். அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில உங்களுக்கு மாத கிரகங்களுடைய நிலைகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த குருனுடைய சஞ்சார காலகட்டம் என்பது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபேவரா வேலை செய்யும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு 4ஆம் இடத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய அவர் 10ஆம் இடத்துல செயல்படும். பொதுவாக 10ஆம் இடத்துல குரு ஆகாதுன்னு சொல்லுவோம். 10ல் குரு வந்தால் பதவி போகுங்கிறதான் கணக்கு. ஆனாலே இப்போ சமீப காலங்களில் இந்த கன்னி லக்னக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த வேலை மாற்றம், தொழில் மாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டவர்கள் அதை பற்றின சிந்தனைகளுக்குள்ள அவங்க வந்திருப்பாங்க. இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பழைய விஷயங்கள் பெருசாக அவங்களுக்கு எதுவும் செட் ஆகாது. வேற ஒன்று ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க, தள்ளப்படுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுயசாரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குருவானது கன்னிராசிக்காரங்களுக்கு சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு மறைமுக ஆதாயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இது வரைக்கும் சங்கடம் வந்த விஷயங்கள், அதாவது ஒரு விதமான மனோபயத்தோட இது என்ன எதுவுமே நடக்க மாட்டேன், கை விட்டு போயிருமோ, இது நடக்காதோ அப்படின்னு ஒரு சில மன பயங்களை ஏற்படுத்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சிக்கல்கள் இல்லாமல் இனி பார்த்துக்கலாம்.
அந்த கணிசமான பொருள் விரயங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். சேமிப்புகள் உயர திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கன்னிராசிக்காரங்க உண்டு. பொருளாதார நிலையில ஒரு நல்ல தொகைகள் கைக்கு வந்து சேரும். கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீரும். உடல்நல சங்கடங்கள் தீரும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போன்ற எல்லா விஷயங்களுமே கட்டுக்குள்ள வரும். இப்போ கன்னிராசிக்காரங்க கவனம் இருக்கட்டும், காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ளுங்கிற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் காலகட்டங்கள் தான். அதனால கிடைக்கிற வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது அவங்களுடைய பொறுப்பு. கேரளாசா இருக்கிறது கன்னிராசிக்கு சுத்தமாக ஆகாது. ஏன்னா 6-7 ராகுவும் சனியும் அமர்ந்திருக்கு. கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தாலும் அது அதனுடைய வேலைகளை காட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் சுதாரித்து இருக்க வேண்டிய கட்டாயம் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் அதே நேரம் கால நேர சூழ்நிலைகள் கன்னிராசிக்காரங்கள் இப்போ கொஞ்சம் ஒத்து வர செய்யுது. குறிப்பாக இந்த குருநிலை சஞ்சார காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்துக்குள்ள சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் உண்டாகும். குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகும். குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னாலே கன்னிராசிக்காரங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாக்கும். திருமண அமைப்புகள் புத்திர வாழ்க்கை அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒத்துழைப்புகளை எதிர்பார்க்க முடியும். நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக வேலை செய்யும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். சமீப காலங்களில் இந்த நட்பு வட்டாரங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். நண்பர்களுடைய விஷயங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் வருவாங்க. அவங்க மேலே ஒரு கண் எப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். குருநிலை சஞ்சார காலகட்டம் என்பது குருவினுடைய பார்வையின் பலத்தால் நண்பர்கள் மூலமாக பல நன்மைகளை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சில கன்னிராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் கூட இருந்து குளிபறிக்கணும்னு கூட நினைச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான நபர்கள் எண்ணம் கொண்டவர்கள் கூட பக்குவமாக நீ மாற ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நன்மை தர வகையில் செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அதே போல் தொழில் வேலை உத்தியோகமாக சில நல்ல அமைப்புகள் உண்டு. 10 குரு இருந்தாலே பதவி போகும் முன்னாடியே சொல்லிட்டு அதனாலே தொழில் மாற்றம் வேலை மாற்றம் தவிர்க்க முடியாதாக இருக்கும். கன்னிராசிக்காரங்க மெயினாக கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் இதுதான். வேலை செய்கிறவங்க அலுவலகம் போகிறவங்க எல்லாமே இதை நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். சுயத்தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது இனிமேல் ஆகாது, வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படிங்கிற டெசிஷனும் எடுத்திருப்பாங்க. ஆனால் சூழ்நிலை மாறினாலும் நிலைமை மாற மாட்டேங்குதுங்கிற ஒரு சங்கடம் கன்னிராசிக்காரங்களுக்குள்ள உண்டு. ஸோ இந்த குருநிலை சஞ்சார காலகட்டங்களில் தொழில் வேலை உத்தியோகமாக சில நல்ல விஷயங்களை பெற முடியும். தொடர்ந்து இதன் மூலமாக நீங்கள் சங்கடங்களே பார்த்துட்டு வரீங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயமாகவே போய்கிட்டு இருக்கா, அதெல்லாமே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல விஷயங்களாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தொழில் வேலை உத்தியோகமாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக இது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்புகளை கொடுக்குது. சுயத்தொழில் செய்கிறவங்களுக்கு சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். ரொம்ப பெருசாக முன்னேற்றம் கொடுக்காது, ஆனால் பெரிய அளவில் வந்த சிக்கல்கள்லாம் பனி போல விலக ஆரம்பிக்கும். ஒரு சின்ன முயற்சி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்வீங்க. அதன் மூலமாக நன்மைகளை பார்க்க முடியும். அதன் மூலமாக வருவாய் அதிகரிக்கும் செய்யும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும். இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படும். அதெல்லாமே திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாகவே இருக்கும். முன்னாடி இருந்ததை விட இது பெட்டராக இருக்குன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. சுருக்கமாக சொன்னால் ஜீவன அமைப்புகள் ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும். சொத்து சுகங்கள் வகையில் ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம். ஓரளவு கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருனுடைய சஞ்சாரம் என்பது மனக்கவலைகளை போக்கக்கூடிய ஒரு சஞ்சார காலகட்டமாக அமையுது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.